கவனிங்கள். மத்தேயு 3:7-8. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை யோவான் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த வசனத்தின் பின்னணி என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய 30வது வயதில் ஊழியத்தை துவங்கினார். அவருக்கு முன் 6 மாதம் சீனியராக பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்தவர் தான் இந்த யோவான். யோவான் இயேசுநாதருக்கு எத்தனை மாதம் சீனியர்? 6 மாதம் சீனியர். இந்த யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர். இயேசு ஊழியம் செய்வதற்கு ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ண வந்தவர். ஆகவே கொஞ்சம் அட்வான்ஸாக ஊழியத்தை ஆரம்பித்து அவர் பண்ண பிரசங்கத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இவர் ஞான ஸ்நானம் கொடுத்தார். அப்படித்தான் ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவர்கள் யோவானுக்கு சீடர்களானார்கள். யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு உணர்த்தப்பட்டவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்து யாருக்கு சீடர்களானாங்க? யோவானுக்கு. அப்படி ஒரு நாள் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த போது ஏராளமான ஜனங்கள் வந்துட்டாங்க. அப்போ இவர் உடனே சந்தோஷப்படலை. பா, இவ்வளோ மக்கள் வந்துட்டாங்கன்னு. அவர் எல்லாத்தையும் நிறுத்தி, இங்கே நில்லு, உங்களை யார் கூப்பிட்டா ஞான ஸ்நானத்துக்குன்னு கேட்குறாரு. ஞான ஸ்நானம் எடுத்துட்டா உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும்னு யார் சொன்னா? ஞான ஸ்நானம் எடுத்துட்டா நீங்கள் பரலோகம் போயிடலான்னு யார் சொன்னா? நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கிறதா இருந்தால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். அப்படின்னா என்ன செய்யுங்க? ஞான ஸ்நானம் எடுங்க அப்படின்னு அவர் சொல்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம இங்கே வாசித்தோம். இப்போ ஞான ஸ்நானத்தில் இருக்கிற சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் என்னன்னா, ஒரு கூட்டம் ஞான ஸ்நானத்தை குறித்த முக்கியத்துவத்தை உணராமல் ஞான ஸ்நானம் எடுக்காமலேயே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். என்ன அது என்னத்துக்கு அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. என்னன்னா அந்த முக்கியத்துவம் தெரில. இன்னொரு கூட்டம் எத்தனை முறை எடுக்கணும் அப்படின்னு நமக்கே ஒரு அதிர்ச்சி கொடுக்குது. தண்ணியில் வந்து முக்கி எந்திரிக்கணும், அவ்வளோதான். நல்ல வெயில் காலமாக இருக்குது. இன்னொரு கூட்டம், மூணாவது ஒரு கூட்டம், எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம்னே தெரியாம எப்பயும் போல வாழ்ற கூட்டம். அதுக்கு தான் முந்தி பாஸ்டர் சொல்லுவாங்க, காஞ்ச பாவி இப்ப நனைஞ்ச பாவி. வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. முந்தி ஞானஸ்நானம் எடுக்காத பாவி இப்ப எடுத்த பாவி. இப்படி மக்கள் வாழ்கிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஞானஸ்நானத்தை குறித்த சத்தியம் தெரியாததுனால. ஞானஸ்நானம் என்பது ஒரு ஒரு சம்பிரதாயமாக சபைகளிலே இருக்கிறது. ஆனால் அதனுடைய சத்தியம் ஜனங்களுக்கு போதிக்கப்படுவது இல்லை. ஸோ அதனால் ஞானஸ்நானத்தின் சத்தியம் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கும் போதிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கும் போதிக்கப்பட வேண்டும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இந்த கவுன்சிலிங்கில் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றிய ஆலோசனை, கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை பற்றிய ஆலோசனை. அதே மாதிரி தான் இதுவும். ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் ஞானஸ்நானம்னா என்னன்னு தெரியணும், ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கும் ஞானஸ்நானம்னா என்னன்னு தெரிய வேண்டியது இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கி உங்களோட இந்த காரியங்களை பேசும்படி ஆவியானவர் என்னை உணர்த்தி இருக்கிறார். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? இப்போ நமக்கு பொதுவாக இருக்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, ஞானஸ்நானம் எடுத்தால் தான்ப்பா இந்த சர்ச்சில் நம்மளை சேர்த்துக்கிடுவாங்க,
ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்களான்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. கிறிஸ்தவ மாப்பிள்ளைன்னா ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறார மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஞானஸ்நானம் எதுக்காக? ஒரு சபையில் சேர்ந்துக்கிறதுக்காக, கிறிஸ்தவத்தில் சேர்ந்து கொள்றதுக்காக அப்படின்னு ஒரு அடிப்படை புரிதல் மக்களுக்குள் காணப்படுகிறது. அதுவும் உண்டு தான். ஆனால் வேதத்தின்படி ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா, நம்பர் 1, அது இயேசுவின் கட்டளை. இயேசுவின் மற்ற 28:19 ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இந்த 19-20 வசனம் இயேசு கடைசியாக, அதனால தான் மத்தேயு கடைசியில் இருக்கும் அந்த வசனம், சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு போனது. அதனால் இதை லாஸ்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைனல் கமாண்ட் அல்லது ஃபைனல் கமிஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கடைசி கட்டளை என்று தமிழில் சொல்லுவாங்க. இப்போ கட்டளை அப்படின்னாலே யோசிக்கிறதுக்கு இடமே இல்லை, தாமதிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. கமாண்டுனா கமாண்டு தான். நூற்றுக்கு அதிபதி சொன்னான்ல, ஒருவனை போ என்றால் வா என்றால் அதான் கட்டளை. அப்போ இதை செய் அப்படின்னா என்ன செய்யணும்? செய்யணுமே தவிர அப்படியா சொல்லவே இல்லை, ஏன் உடனே வா, இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஞானஸ்நானம் எடுக்கணும். அது யாருடைய கட்டளை? சபையின் கட்டளை கிடையாது, சபையின் தலையாக இருக்கிற இயேசுவின் கட்டளை. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய முதல் சத்தியம் என்னதான்? நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்தி கேட்டு பல சத்தியங்களை நம்ம புரிந்து கொண்டு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆனால் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய பிரதான சத்தியம் என்ன அப்படின்னா, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:37 முத சபை உருவான போது பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. அதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜ், சபைக்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி. பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. 37 பாருங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க. ஸோ முதல் சபை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் செய்தியை கேட்ட உடனே உணர்த்தப்பட்டு, அப்படின்னா நாங்கள் இந்த சபையில் சேர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அதுக்கு அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆதி சபை அதுக்கு கீழ்ப்படிந்ததா? சொல்லுங்க. 41வது வசனத்தில் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹலோ, எத்தனை பேர் இந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீங்க? அவங்க ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எவ்வளோ பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க அன்னைக்கு? 3000 பேர். ஆகவே இது தேவனுடைய கட்டளை. இதை நம்ம அசட்டை செய்யக்கூடாது. ரெண்டாவது, நிருபங்களில் அப்போஸ்தலர்கள் போதித்திருக்கிறார்கள், நமக்கு எழுதி உணர்த்தி இருக்கிறார்கள், உபதேசித்திருக்கிறார்கள் நிருபங்களில். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது நமக்கு முதலாம் கட்டளை, என்ன முதலாம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லலாம், த ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேச சத்தியங்கள் செகண்ட் லா. தேர்ட் லா எது அப்படின்னா, நிருபங்களில் அப்போஸ்தலர்கள் நமக்கு கொடுத்த போதனைகள், அதுவும் நியாயப்பிரமாணம் தான், அதுவும் போதனை தான், அதுவும் கட்டளை தான், கற்பனை தான். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் ஞானஸ்நானம் நாம் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். கலாத்தியர் 3:27 கலாத்தியர் 3:27 உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள்
எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம், ரோமர் 6:3, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஸோ இதுக்கு முன்ன பின்னெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் உண்டு, நம்ம அதுக்கு நம்ம போகலை. ஆனால் ஞானஸ்நானத்தை குறித்து அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய இடங்களில் ஞானஸ்நானத்தை பற்றி அப்போஸ்தலர்கள் நிருபங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் நிருபங்களை பின்பற்ற வேண்டும். அப்படியானால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். 3வது, ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக, கர்த்தர் மேல் உள்ள நம்முடைய ஃபெய்த், விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துவதற்காக. மத்தேயு 10:32-33 வசனங்களில், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அதாவது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பதை வெளியரங்கமாய் அறிக்கை செய்வதற்கான ஒரு நிகழ்வு தான் ஞானஸ்நானம். அதனால தான் ஞானஸ்நானத்தின் போது சில கேள்விகளை நாங்கள் கேட்குறோம். அதுக்கு நீங்கள் ஆமாம் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறியா? ஏன் அதை முன்னாடி மேடையில் கூப்பிட்டு சொன்னால் போதாதா பாஸ்டர்? தண்ணியில் இறக்கிக்கிட்டு தான் சொல்லணுமா? அப்படித்தான் செய்வோம். ஏன்னா அப்படி தான் செய்ய சொல்லி இருக்கிறார் கர்த்தர். ஆமாம், அதனால் சில கேள்விகளை கேட்போம். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பாவம் கழுவப்பட்டிருக்கிறதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக இயேசு பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிற விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் சபையை வைத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று எப்படிலாம் நம்ம கேட்போம். அந்த விசுவாச அறிக்கை. ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, எனக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு அல்லது உலகத்துக்காக வெட்கப்பட்டுக்கிட்டு என்னை அறிக்கை பண்ணாதவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக என்ன செய்ய மாட்டேன். இவனை எனக்கு தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன். இவனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, சர்ச்சைக்கு ஏதோ வந்த மாதிரி எனக்கு தோணுது, பார்த்துருக்குறேன், ஆனால் நல்லா தெளிவாக தெரியலையே. எப்போ தெளிவாக தெரியும்? தண்ணியில் முங்கி எந்திரிச்சா தான் தெரியும். தண்ணியில் முங்கி எந்திரிக்கலைன்னா சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களோ? நான் இல்லை, யாரு? ஆண்டவர் சொல்றாருங்க. அதனால நம்ம வெட்கப்பட்டுக்கிட்டு எடுக்காம இருக்க கூடாது. நம்ம ஞானஸ்நானம் எடுப்பது அதை உலகத்துக்கு நம்ம அறிக்கை செய்கிறோம், நம்ம ஆண்டவராய் விசுவாசிக்கிறோம் என்று. ஸோ 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். ஏன் நமக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? 1, இது இயேசுவின். 2வது, அப்போஸ்தலருடைய உபதேசம். 3வது, விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்வது. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நம்ம இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோங்கிறத உலகத்துக்கு நம்ம என்ன செய்யலை? அறிவிக்கலை. நான் இயேசுவைத்தான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம இன்னும் என்ன செய்யலை? உலகத்துக்கு அறிவிக்கலை. அது வரைக்கும் ஆண்டவர் கணக்கில் சேர்த்துக்கிடவே மாட்டார். நான் என்ன பண்ணுறது? நான் உங்களை கணக்கில் சேர்த்துக்கிட்டேன். அவர் சேர்த்துக்கிடணும்னா என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். மாமா. சரி, ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணும்? சில இடங்களில் குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. குழந்தை ஞானஸ்நானம், குழந்தையில் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது. அது ஒரு தவறான ஒரு பழக்கம். ஏன் அப்படின்னா 1 பேதுரு 3:21 ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து, நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. இது ஒரு மனசாட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஏதோ சரீரம் மட்டும் இதில் சம்பந்தப்பட்டது என்று அர்த்தம் அல்ல. இந்த சரீரம் தண்ணியில் முங்கி அப்படி கிடையாது. இந்த சரீரத்தில் தண்ணி தெளிக்கிறாங்க அப்படி கிடையாது. ஏன்னா குழந்தைய தண்ணியில் முக்கி எடுக்கிறது கிடையாது. குழந்தைக்கு மேலே தண்ணியை வைப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் குழந்தை ஞானஸ்நானம். சில சபைகள் அது கொடுக்குறாங்க, ஆனால் அது தவறு. ஏன்னா ஞானஸ்நானத்தில் எது சம்மந்தப்பட்டிருக்கிறது? மனசாட்சி. பிள்ளைக்கு என்னங்க இருக்குது மனசாட்சி? பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? பால் குடிக்கணும், பால் குடித்தோடனே தூங்கணும்,
தூங்கி முடிச்சோடனே பால் குடிக்கணும். பால் குடித்த உடனே இதை தவிர வேறு பிள்ளைக்கு என்ன தெரியும்? அதனால் அந்த பிள்ளைக்கு போய் ஞானஸ்நானம் கொடுக்குற அர்த்தமே கிடையாது. ஆனால் என்ன தவறான புரிதலில் இதை கடந்த காலங்களில் சபைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 16:15 லீதியாளுடைய ரட்சிப்பை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் மூலமாக லீதியாள் என்கிற இரத்தாம்பர, அதாவது போத்தீஸ் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். போத்தீஸ் ஜவுளி கடை ஓனர் எவ்வளோ பெரிய ஆள். அது மாதிரி இந்த லீதியாள் அன்னைக்கு இரத்தாம்பரம் விற்கிற, பட்டு விற்கிற ஒரு பெரிய வியாபாரி, பெரிய பணக்காரி. ஸோ அவள் ரட்சிக்கப்படும் போது அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள்னு பார்க்குறோம். இதைத்தான் வச்சுக்கிட்டு அப்போ வீட்டார்னா வீட்டில் யார் இருந்திருப்பா? குழந்தைகளும் இருந்திருப்பாங்கல்ல. அதனால் குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. இது ஒரு குழந்தை திருமணத்தை போல தான். குழந்தை திருமணம் சரியா? குழந்தை திருமணம்னா என்ன? சின்ன பிள்ளையில சேர்த்து வச்சுட்டு பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆமாம், சேர்த்து வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு திரும்ப அவங்கவுங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க? கூப்பிட்டு போயிடுவாங்க. யார் 2 பிள்ளைய வளர்க்க? ஒத்த பிள்ளைய வளர்க்குறது கஷ்டம். பிறகு இதுக்கு வேறு. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க? திரும்ப அனுப்பிவிட்டு சேர்ந்துருங்க அப்படின்னா, சின்ன பிள்ளையில விளையாடுறதுக்காக அவன் என்ன செஞ்சிருப்பான்? அன்னைக்கு சந்தோஷமாக வந்திருப்பான். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு விருப்பம் இருக்குமா? மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே. அப்படி தான் அன்றைக்கி குழந்தை திருமணத்தில் நிறையா தவறுகள் நடந்தது. அதனால தான் அதை கிடையாது, சட்ட விரோதம்னு சொல்லி அறிவித்தாங்க. அதே மாதிரி தான் குழந்தையில நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறோம், நீ கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு. வளரும்போது அவன்லாம் ஒப்பு கொடுக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு. அதனால் இது சரியான விஷயம் கிடையாது. இயேசு எத்தனை வயசில் ஞானஸ்நானம் எடுத்தார்? 30 வயசு. நம்ம அதில் பாதியாக கட் பண்ணிக்கிறோம். குறைஞ்சது எத்தனை வயசு? 15 வயசு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் எடுக்கலாம். 15 வயசு முடிஞ்சிருக்கணும். சரி, குழந்தை ஞானஸ்நானம் கிடையாது. ஒருவேளை நான் குழந்தையிலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னா திரும்ப வாங்க அப்படின்னு நம்ம முக்கியம் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும். இரண்டாவது, தெளிப்பு ஞானஸ்நானம். தெளிப்பு ஞானஸ்நானம்னா என்னென்னா, தெளிக்கிறதா ஞானஸ்நானம். நீங்கள் இந்த சிஎஸ்ஐ சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு புல்பீட் பக்கத்துலேயே ஒரு தொட்டி, சின்ன தொட்டி இருக்கும், ரொம்ப அலங்காரமான ஒரு சின்ன தொட்டி. அதில் சுடுதண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் பச்சை, சின்ன குழந்தைகளுக்கு தான் சுடுதண்ணி, இது பச்சை தண்ணி தான் தெளிப்பாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே. பாருங்களேன், சட்டை கூட நனையலை, சௌரியமாக போச்சா? இப்படி ஒரு ஞானஸ்நானம். ஆனால் இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறதற்கான கிரேக்க வார்த்தை பேப்டைசோ. அப்படின்னா என்னதுன்னா மூழ்குதல். எதில் மூழ்குதல்? தண்ணீரில் மூழ்கி எழும்புறதுக்கு பேர் தான் என்னது? ஆமாம். கிபி 753 போப் ஸ்டீவன் 11வது போப் ஸ்டீஃபன் என்கிறவர் இந்த நடைமுறையை கொண்டு வந்தார். என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு 3000 பேர் எருசலேமில் ஞானஸ்நானம் எடுத்தாங்கல்ல, அவ்வளோ பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எருசலேமில் தண்ணி இருந்திருக்காது. அதனால எல்லாருக்கும் எப்படி தான் கொடுத்துருந்துருப்பாங்க? தெளிச்சுத்தான் விட்டுருந்துருப்பாங்கன்னு இவர் ஒரு காரியத்தை தெளிச்சு விடுறாரு. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எருசலேமில் அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா எடுத்தாங்க, அவ்வளோதான். ஏன் யோவான் காலத்துலேயும் தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. யோர்தானில் தண்ணி ஓடத்தானே செஞ்சிச்சு. ஆனால் இவர் இப்படி சொல்லி விட்டாரா, அது கொஞ்சம் சௌரியமாச்சுன்னு அப்படி. ஆனால் ரோமர் 6:3 இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த உள்ளாக அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்குல்ல, நம்ம ஞானஸ்நானத்தின் போது கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுகிற ஒரு அனுபவத்தை தான் இது காண்பிக்கிறது. அதனால் முங்கி எந்திரிச்சா தான் ஞானஸ்நானம். தெளிப்பு ஞானஸ்நானம்ங்கிறது கிடையாது. நமக்கு ஒருவேளை தெளிப்பு ஞானஸ்நானம் தான் பெற்றிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப என்ன செய்யணும்? மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும்.
இன்னொரு ஒரு குழப்பமான உபதேசம் பைபிள்ல இருக்கு. எத்தனை பேர் தூங்காம கேட்குறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு குழப்பமான உபதேசம். என்ன உபதேசம் கிடையாது, ஒரு குழப்பமான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 15:29 1 கொரிந்தியர் 15:29 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதி வச்சிருக்கார். என்னன்னா, இந்த அதிகாரம் முழுசையும் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறதுக்கு தான் பவுல் எழுதுகிறார். அப்படி எழுதிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழுவோம் அப்படின்னு வரும்போது சொல்றாரு, அப்போ உயிர்த்தெழுதல் இல்லைன்னா எதுக்காக நீங்க மரித்தோருக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு காரியம் கேட்கும்போது அப்போ இப்படி ஒன்று இருந்திருக்கோ அப்படின்னு நமக்கு ஒரு தோணுது. என்னன்னா, ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்காம அப்படி காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த நாட்களில் ஒரு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இயேசு சீக்கிரம் வருவார்னு. அப்போ அவர் வரும்போது பரிசுத்தமாக இருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்து நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா வருகையில் கைவிடப்பட்டிருப்போம். அதனால கொஞ்சம் அப்படி தாழ்த்துவோம். அப்படியே ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்தப்போ திடீர்னு வந்துட்டார்னா போயிடலாம் இப்படி நினச்சிட்டு இருக்கும் போதே இவன் போயிட்டான். ஞானஸ்நானம் எடுக்காமலே உசுர் என்ன செஞ்சிருச்சு? ஐயோ உசுர் போயிடுச்சு. இப்போ என்ன செய்ய? அப்போ மரித்தவனுக்காக உயிரோடு இருக்கிற ஒருத்தர் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா எல்லாம் ஒரு சமாளிஃபிகேஷன் தான். ஒருத்தர் உட்காந்து தள்ள அடிச்சு அழுதுகிட்டு இருக்கோம், போயிட்டான் பாஸ்டர், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொன்னா பாஸ்டர், போயிட்டான் பாஸ்டர். பாஸ்டர் நீங்கள் போன மரமே வச்சிருக்கலாம்ல பாஸ்டர், போயிருக்க மாட்டான் அப்படின்னு பாஸ்டருக்கு அடாடாடா நம்ம மேலே பழைய தூக்கி போடுறானே யோசனை வருமா வராதா? நல்லா ஆயத்தமாக இருந்தான் பாஸ்டர், நீங்கள் மட்டும் போன வாரம் வச்சுருந்துருக்கலாம், இப்போ செத்து போயிட்டானே பாஸ்டர், இப்போ எங்கே போவான்? ஏம்மா கவலைப்படாதம்மா, நீ வந்து எடுத்துரு அந்த ஆளுக்காக. பாஸ்டர் எஸ்கேப் எப்படி? நீ மேலே பழைய தூக்கி போட்டீங்கன்னா ஆக பாஸ்டர் எஸ்கேப் என்ன சொல்கிறாரு? அதனால என்ன, நீ ஞானஸ்நானம் எடுத்துரு, நான் எனக்கு எடுத்திருக்கேன், அது உனக்கு, இது அண்ணா இருக்கு, சரி வாங்க போவோம். இப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்குது. சமாளிஃபிகேஷன்ல இப்படிலாம் நடக்கத்தானே செய்யும். ஆக இந்த அத பவுல் தனக்கு தன்னுடைய உபதேசத்துக்கு சாதகமா இழுத்துக்கிட்டாரு. இதை சரின்னு சொல்லல அவரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ என்ன உளுந்து உளுந்து மரித்தவர்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிற, எதுக்காக எடுக்கிற? உயிர்த்தெழுவாங்கிற நம்பிக்கைக்கு தானே எடுக்கிற. அப்போ உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நீ நம்பினா என்னதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயிர்த்தெழுதல் உண்டுங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக அதை பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர அப்படி ஒரு நடைமுறை கிடையாது. உயிரோடு இருக்கும்போது தான். ஏன்னா ஞானஸ்நானம்ங்கிறதே எதுக்காக அப்படின்னா கர்த்தருக்காக வாழ்கிறதுக்கு தான், கர்த்தரோடு வாழ்கிறதுக்கு தான் ஞானஸ்நானம். அதனால் மரித்தவர்களுக்கு ஞானஸ்நானம் தேவையே இல்லை. ஸோ எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்? வாங்க, உங்களை தண்ணிக்குள்ளே இறக்கி ஒரு செகண்டில் முக்கி எடுத்துருவோம். ட்ரெஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும்? நனைஞ்சிரும். அதனால் நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் என்ன செய்யணும்? புது ட்ரெஸ்னால் புதுசு கிடையாது, ஒரு மாற்று வஸ்திரம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுறக்கு இடம் இருக்குது, மாற்றி நீங்கள் புது மனுஷனாக என்ன செஞ்சிடலாம். அவ்வளோதான். சரி, இப்போ ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்ன? ஞானஸ்நானத்தினுடைய ஞான அர்த்தங்கள் 4 காரியத்தை நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல கீழ்ப்படிதலின் அடையாளம். கீழ்ப்படிதலின் அடையாளம் 1 பேதுரு 3:20 பாருங்களேன். 1 பேதுரு 3:20 வசனம். பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன சில ஆவிகள், சில மனிதர்களுடைய ஆவிகள், அதை பற்றி தான் இங்க முன்ன பின்ன சொல்லிக்கிட்டு வராரு. அந்த ஆவிகள் என்ன செய்யல? பூர்வத்தில் நோவா பேழை ஆயத்தம் பண்ண நாட்கள்ல தேவனுடைய சத்திய வசனத்துக்கு என்ன செய்யல? அவங்க கீழ்ப்படியல. சரி, எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சாங்க? 8 பேர் கீழ்ப்படிஞ்சாங்க.
கீழ்ப்படிஞ்ச அந்த 8 பேருக்கு என்ன ஆசீர்வாதம்? பாதுகாப்பு. கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன தீமை நடந்தது? அழிவு. ஒரே ஜலம்தான். அந்த ஜலம் கீழ்ப்படிந்தவர்களை பாதுகாக்க ஒரு பேழை ஆயத்தம் பண்ணி இருந்தது. கீழ்ப்படியாதவர்கள் அதே ஜலத்தில் மாண்டு போனார்கள். ஸோ இப்போ ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு நன்மை வேணும்? எத்தனை பேருக்கு மேன்மை வேண்டும்? அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நான சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படி. அன்னைக்கு நோவா என்ன பெருசாக பிரசங்கம் பண்ணிட்டாரு? ஏப்பா ஜலப்பிரளயம் வரப்போகுது, எல்லாம் ஓடி வந்து பேழைக்குள்ள தங்கிருங்க, வாங்க வாங்க, டிக்கெட்டு ஃப்ரீ தான், உங்கள் மனைவி பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கன்னா யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? வரமாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டா, போங்க தாத்தா, சும்மா கதை விடாதீங்க, பெரிய மழை வருதான், அழிவு வரப்போகுதான், என்ன யார்கிட்ட கதை விடுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, ஒரு சின்ன கீழ்ப்படிதல். பேழைக்குள்ள வந்து உட்கார்றது கஷ்டமா ஈஸியா? கஷ்டமோ? ரொம்ப ஈஸி. இவரை வந்து பேழையை கட்ட சொன்னாங்களா யாரும்? அவர் தான் கட்டி வச்சிருக்காரு கஷ்டப்பட்டு. வந்து உட்காரணும். ஆனா அதுக்கு கீழ்ப்படி அவங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. ஏன் மனசு இல்லை? பைபிள்ல நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும்னு போட்டிருக்கு. என்ன நடக்கும்? எல்லாரும் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள். ஒரே ஜாலியா உலகம் பரபரப்பா போகுது. அதனால இந்த உலகத்தின் காரியங்களை விட்டுட்டு சபைக்குள்ள வர்றதுக்கு மனசு இல்லை. அதனால இவங்க இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியலை. இன்னும் கொஞ்சம் உலகத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் மழை வந்துருச்சு. ஆரம்பத்தில் மழை விளையாட்டாக தான் தெரிஞ்சிச்சு. எல்லாம் போய் ஜாலியாக மேலேருந்து தண்ணி விழுது அப்படின்ட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கீழேருந்து தண்ணி வருது. கீழேருந்து தண்ணி வருது அப்படின்னா சைட்லேருந்து தண்ணி வருது. சைட்லேருந்து தண்ணி வருதுங்கும் போது தான் இவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வந்து பேழையை தட்டினாங்க. ஆனால் பேழையை திறக்க முடியலை. ஏன்னா பேழையை அடைச்சது யாரு? கர்த்தர். கிருபையின் காலத்தை கர்த்தர் தான் முடிச்சு வைக்கிறாரு. அதனால அவர்கள் அழிந்து போனார்கள். அதனால ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிதல் தானே ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல் ஆசீர்வாதமே கிடையாதுங்க. அதனால் கீழ்ப்படியணும். பைபிளில் நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி இருந்தான். குஷ்டரோகத்துக்கு மருத்துவமே கிடையாது. அவன் அதில் தான் சாகணும். அதுலேயும் இராணுவ படை தளபதி. அதுலேயும் நிறைய யுத்தங்களை செஞ்சு ஏராளமான தேசங்களை பிடிச்சி ரொம்ப பெயர் பிரஸ்தாபத்தோடு வாழ்ந்தவன். ஆனால் அவனுக்குள்ள என்னது? குஷ்டரோகம். வெளியே ஃபுல்லாக யூனிஃபார்ம் போட்டிருப்பான், தெரியாது ஒன்றும். ஆனால் திறந்தா உடம்பெல்லாம் ரணமாக இருக்கும். அவன் சாகத்தான் போகணும், வேணும், வேற வழி இல்லை. என்ன, இதுக்கு மருந்தே கிடையாது குஷ்டரோகத்துக்கு. அந்நேரம் அவங்க வீட்டில் வேலைக்கு வந்த ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சு, அந்த ஊரில் எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இவர் நம்ம எஜமான் போனால் அவர் சோமாக்கி விட்டுருவார்னோடனே வர்றான். அவன் பெரிய இராணுவ படை தளபதின்னொடனே படை பரிவாரங்களோடு வர்றான். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் நம்ம சபைக்கு வந்தால் எப்படி வருவார்? பின்னாடி ஒரு 10 காரோட தானே வருவார். அந்த மாதிரி படை பரிவாரங்களோடு வர்றான். எலிசா வெளியவே வரல. வேலைக்காரனை அனுப்பி, சுகந்தானே வேணும், யோர்தானில் 7 தடவை முங்கிட்டு வீட்டுக்கு போ, ஐயாவை பார்க்கணும். ஐயாவெல்லாம் பார்க்க முடியாது, ஐயா ஜெபத்தில் இருக்கிறார்.
ஆனால் இவனுக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ பெரிய ஆள், அவன் வேகமாக வந்து வாசலில் நமக்கு ரத்தன கம்பளங்களை விரித்து வீட்டுக்குள்ளே கூட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு, ஏன் இந்த அழுகுன உடம்பை எங்கே உட்கார வைக்கணுமா? சோபாவில் உட்கார வைக்கணுமா? என்ன பூசி தடவி விட்டு ஜோம் பண்ணுவான்னு பார்த்தா நம்மளை எங்கே அனுப்புகிறாரு? யோர்தானுக்கு. சரி வா, அந்த யோர்தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு போனால் அது யோர்தான் அந்த நாட்களில் சீசன் கிடையாதா, ஆஃப் சீசனில் போயிட்டான். அன்சீசனில் குற்றாலம் போயிருக்கீங்களா? நாரம். ஆனால் போனதுக்காக எப்படியும் தலையை கொடுத்தான் ஆகணும். ஆமாம், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். தண்ணி இருக்கும், ஆனால் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்குது யோர்தான். உடனே அவன் சொன்னான், ஏப்பா எங்கள் ஊரில் பெரிய பெரிய நதிகள்லாம் இருக்குது, வற்றாத நதிகள் இருக்குது, அதில் எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக குளிக்கிறதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக இடமெல்லாம் என்ன செஞ்சுருக்குறாங்க, கட்டி வச்சுருக்காங்க. இது என்ன இங்கே சேத்துல இறங்க சொல்கிறேன் அப்படின்னா, கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, உமக்கு வியாதி சோகமாகணும், ஏதாவது பெருசாக செய்ய சொன்னார் செஞ்சிருப்பீர்ல, சும்மா 7 தடவை முங்க சொல்கிறாங்க. முங்கி எந்திரியும் ஐயா. கீழ்ப்படிதல், அதுதான் நான் சொல்ல வரேன். புரியுதா? எங்கனாலும் முங்கலாம், உனக்கு சுகம் கிடைக்காது. கீழ்ப்படிஞ்சா தான் சுகம். யோர்தானில் முங்குனா யோர்தானில் தான் என்ன செய்யணும்? போனா முங்குனா 7 தடவை முங்கி எந்திரிச்சா அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல என்ன செஞ்சது? மாறுச்சு. அதனால் கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம். அப்போ ஞானஸ்நானம் எதற்கு அடையாளமாக இருக்குது? கீழ்ப்படிதலின் அடையாளம். ரோமர் 5:19 ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர். நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீதிமான் ஆயிடுவீங்க. அதனால் இதுக்காக யார்கிட்டையும் நம்ம பேசிக்கிட்டு யோசனை கேட்டுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுக்கவா வேண்டாமா, யார்கிட்ட நீங்கள் கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். ஒரு சகோதரி, புருஷன் ரட்சிக்கப்படாதவர், சர்ச்சுக்கு போகிறக்கே சும்மா தூக்கி போட்டு மிதிப்பார். பாஸ்டர் ஞானஸ்நானத்தை பற்றி பேசி நீ கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறார். இந்த சகோதரிக்கு என்ன செய்யறே தெரில. ஞானஸ்நானம் எடுத்தா புருஷன் என்ன செஞ்சிருவார்? கொன்னே ஓட்டுருவார். என்ன செய்ய? புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது நல்லதா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது நல்லதா? அப்படி சொல்லி தானே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்ற எல்லாத்துலையும் யாரு கீழ்ப்படியணும்? புருஷனுக்கு தான் கீழ்ப்படியணும். தேவனுடைய காரியத்துக்கு மட்டும் யாரு கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு. மாற்றிடக்கூடாது. புரியுதா? சரி, இப்போ வந்துருச்சு இந்த அம்மா. அவருக்கு தெரியாம தான் எடுத்துச்சு. அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு போனோடனே கையில் நல்ல விளக்கு மாற்ற தூக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார். இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு நம்ம ஞாபகம் எடுத்துட்டோம்னு என்ன செஞ்சிருச்சு, அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பயங்கர கோவத்தில் நிற்கிறான். வாடி வீட்டுக்குள்ளே வா, முதல்ல என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது நேராக போய் காலில் விழுந்துட்டு என்ன சொல்லி தெரியுமா? ஐயா மன்னிச்சிருங்க, இனி ஒருபோதும் நான் ஞானஸ்நானம் எடுக்கவே மாட்டேன். இந்த ஒரே ஒரு தடவை என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க ஐயா, நீ ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். இனிமேல் எடுக்க மாட்டியா? எடுக்க மாட்டியா? ஒரு தடவை மன்னிக்கிறேன், ஓடிரு. இனிமேல் எடுத்தன்னு தெரிஞ்சா எடுக்கவே மாட்டேயா. முடிஞ்சு, ப்ராப்ளம் சால்வ்டு. இந்த ஒரு தடவைக்காக அந்த ஆளை தாஜா பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த அம்மா ஞானஸ்நானம் எடுக்குமா? எடுக்காது. அதனால் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யார் கூடயும் ஆலோசனை பண்ணணுங்கிற அவசியமே. இது உங்கள் தீர்மானம், உங்கள் கீழ்ப்படிதல். பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தணும்னு ஆண்டவர் சொன்னப்ப மனைவிட்ட கேட்டானா? கேட்டிருந்தா அந்த அம்மா விட்டுருக்குமா? கொன்னே ஓட்டிருக்கோம். யோ, வயசான காலத்தில் உமக்கு என்ன ஆகிப்போச்சு? பைத்தியம் பிடிச்சிருச்சு, பிள்ளையை கொண்டு போய் பலியிட போகிறேங்கிற. அதனால தான் இவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னா யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது. அது மாதிரி தான் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது அவர் சொல்றாரு, நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல். ஏன்னா எவங்கிட்டையாவது ஆலோசனை கேட்டேன்னா ஊழியத்துக்கு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிறதுக்கு யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுங்க. டபார்னு வந்து என்ன செஞ்சிடணும், தண்ணிக்குள்ளே இறங்கிடணும். அதனால் அடுத்த வாரம் தண்ணியை திறந்து வைப்போம், பார்ப்போம் எத்தனை பேர் வந்து கீழ்ப்படுகிறீங்கன்னு. காலதாமதம் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, ஞானஸ்நானத்தின் ஞான அர்த்தம் என்ன அப்படின்னா,
பாவத்திற்கு மரித்து உயிர் தழுவது. பாவத்திற்கு மரித்து, ரோமர் 6வது அதிகாரம் 3வது 4வது 5வது வசனங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கவனிங்க, இங்க வாப்பா. இப்ப இவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார்ல, அதே மாதிரி இவரும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலுக்கு ஒப்பாகி திரும்ப இவர் வெளியே வந்த உடனே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு இப்ப என்ன ஆயிருக்கிறாரு? புரியுதா? அப்ப ஞானஸ்நானத்துல பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட என்ன செஞ்சப்பட்டுறாரு? அடக்கம் பண்ணப்பட்டுறாரு. வெளியே எழும்பும் போது இவர் யார் ஆயிடுறாரு? புதிய மனுஷனாக மாறிவிடுகிறார். ஸோ இது ஞானஸ்நானம் எடுக்க போகிறவங்களுக்கு ஒரு பாடம், எடுத்தவங்களுக்கு தான் இது பெரிய பாடம். இப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அப்படின்னா பழைய மனுஷனா புதிய மனுஷனா? புதிய மனுஷன். அதனால தான் ஞானஸ்நானத்தில் பேர் வைக்கிறோம். பொதுவாக சில விக்கிரக பெயர்கள் இருந்துச்சுன்னா மாற்றுவோம். மற்றபடி சில பொதுவான பெயர்கள் ஏன்னா அதை பொதுவாக மாற்றுறது கிடையாது. சுந்தர் அப்படின்னா சுந்தர்னு என்னது? அழகு வச்சிரும். அழகு ராஜா, அழகு ராஜா வச்சிரும். சூரியன், சந்திரன், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம பேரை என்ன செய்யறதில்ல, மாற்றுறது கிடையாது. ஆனால் என்ன பொறுத்தவரையில் எல்லாருமே பேரை மாற்றுறது நல்லது தான். காரணம் என்ன அப்படின்னா, பழைய மனுஷன் என்ன செஞ்சிடறான்? செத்துடுறான். இப்போ உயிரோடு இருக்கிறது யாரு? புதிய மனுஷன். இப்போ இவர் பேர் சுந்தர்னு வச்சுக்கோங்களேன். இவர் பேரை வச்சுக்கோங்க. இப்போ ஜெய்சன். ஜெய்சன்னா தெரியுது ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே, இந்த ஜெய்சன் ஞானஸ்நானத்துக்கு வராரு. உடனே இப்போ ஞானஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் யாரு? புது ஜெய்சன். அப்ப இவருக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? மோசஸ்னு பேர் கொடுத்துருவோம். மோசஸ். இப்ப இவர் ஊருக்குள்ள போறாரு. ஏ ஜெய்சன். நான் ஜெய்சன் இல்லை, நான் யாரு? மோசஸ். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஜெய்சன் என்னடா உன் பேரு? இல்லை, இப்ப நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அதுக்கு என்னடா? இப்ப நான் புதிய மனுஷன். அப்படின்னா இனிமேல் நான் உன் கூட ஊரு சுத்த வரமாட்டேன். ஓ, அப்படி சொல்றியா? புரியுதா உங்களுக்கு? அதுதான் புதிய மனுஷன். புதிய தன்மையோடு, புதிய சுபாவங்களோடு, புதிய பழக்க வழக்கங்களோட உலகத்துக்குள்ள. சரி, அப்படி ஒன்றும் நடக்கலையே பாஸ்டர், அப்படிதானே நீங்க சொல்றீங்க? நம்ம அப்படி நடந்துக்கல சிஸ்டர். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு சத்தியம் என்ன செய்யல, தெரியல. நேற்று பார்த்த சீரியல் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி பார்த்தது, இன்னைக்கு பார்க்குற சீரியல் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் பார்க்குறது. ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி பார்க்குற சீரியல் நல்லா இருக்குமா? ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் பார்க்குற சீரியல் நல்லா இருக்குமா? அதுதான். இப்போ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 11வது வசனம் பாருங்க, ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நினைச்சிக்கோங்கிறாரு. இப்போ ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனால் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்? எண்ணிக்கொள்ளணும். என்ன எண்ணிக்கொள்ளணும்? நான் இப்போ புது மனுஷன், நான் இப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், இப்போ நான் ஆண்டவரோடு வாழ்கிறேன். அப்போ நான் பழைய பாவங்களை செய்ய மாட்டேன், பழைய இடங்களுக்கு போக மாட்டேன். இப்போ நான் புது சிருஷ்டி, புதிய காரியங்களை செய்ய போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன், வேதம் வாசிக்க போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். புரியுதா? எண்ணிக்கொள்ளணும்.
உதாரணத்துக்கு இப்போ இவர் நாள் வாலிபனாக இருக்கிறாரு, அங்கங்கே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறார். டெய்லி சாயந்தரம் வேலை முடிஞ்சோடனே அப்படியே நண்பர்களோடு போய் சுற்றிட்டு நைட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு தான் போவார். படுத்து தூங்குவார். ஏன்னா இவர் வாலிபன். திடீர்னு இவர் கல்யாணம் ஆயிடுச்சு. திடீர்னு ஆகலை, பிளான் பண்ணி தான் ஆயிருக்கு. ஆகி இப்போ வேலைக்கு போகிறார். வேலை முடிஞ்சோடனே வழக்கம் போல் நண்பர்கள்ட்ட என்ன செய்கிறாரு, போகிறார். பாருங்க, வழக்கமாக 10 மணி வரைக்கும் நண்பர்களோட சுற்றுறவர் அன்றைக்கி ஒரு 8 மணிக்கே இவருக்கு என்ன வருது, கல்யாணம் ஆயிடுச்சு நினைக்கணுமா வேண்டாமா? சில பேர் சொல்லுவாங்க, டே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா, இன்னும் என்ன ஊரை சுற்றி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ இவர் என்ன செய்யலை, எண்ணிக்கொள்ளவில்லை. தனக்கு கல்யாணம் ஆச்சுன்னே அவருக்கு என்ன செய்யலை, ஒரு நினைவு இல்லை. அவெல்லாம் உருப்படுவானா? அப்போ 8 மணிக்கே ஒரு எண்ணம் வருது. உடனே சரிப்பா நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடா சீக்கிரம் கிளம்புற? சீக்கிரம் கிளம்புறவா, கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, நான் என்ன செய்யணும், வீட்டுக்கு போகணும், மனைவி எனக்காக. பார்த்தீங்களா, இதை எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பைபிள் ஸ்டடிக்கு போகணும், அதிகாலை ஜெபம் இருக்குது, எண்ணிக்கொள்ளுங்கள். புரியுதா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை யாராவது கல்யாண பத்திரிக்கை வச்சா, இல்லைப்பா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனோம், சர்ச்சுக்கு போனோம். ஒன்று அவர் கேட்பார், நீ தான் போய் சர்ச்சில் எதுவும் அப்படி சரியா? ஆமாப்பா, நான் போகலன்னா சர்ச்சை என்ன செய்யாது, நடக்காதுப்பா. எண்ணிக்கொள்ளுங்கள். புரியுதா? அப்படி நம்ம செய்யும்போது நம்ம புதிய வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ. கொஞ்ச நாள் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க. அப்புறம் எல்லாவனுக்கும் தெரிஞ்சு போயிடும், இவன் நம்மளை மாதிரி என்ன செய்ய மாட்டான், இவன் வித்தியாசமான செய்வான், இவன் ஞானஸ்நானம் எடுத்துட்டானாமா, அவன் அந்த சபையில் சேர்ந்துட்டானாமா அப்படின்னு சொல்லி உலகமே உங்களை புரிஞ்சுக்கிடும். நான் சொல்ல புரியுதா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றபடி ஞானஸ்நானம் எடுத்தோடனே நம்ம பரிசுத்தமாக மாறிடுவோம் அப்படின்னு கிடையாது. நம்ம தான் பரிசுத்தமாக என்ன செய்யணும், நம்மளை மாற்றிக்கிடணும். அதுதான் பழைய மனிதன் மரித்து புதிய மனிதனாக வாழ்கிறது. மூணாவது, 1 பேதுரு 3:21 ஞானஸ்நானம் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஞானஸ்நானம் தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. அது மனசாட்சியிலிருந்து செய்கிற ஒரு உடன்படிக்கை. இப்போ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணாங்கிறதுக்கு என்ன அடையாளம்? தாலி என்பது போலி, மனசாட்சி தான் என்னது? ஆமாங்க. இப்போ எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்துக்குள்ள துரோகம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம, மனசாட்சி இருந்தா புரியுதா? இப்போ என் மனைவிக்கு தாலியே கிடையாது. அப்போ நாங்கள் எப்படி இறங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? எங்கள் கல்யாணத்தை எது கட்டி காக்கிறது? மனசாட்சி தான். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ஜீவன் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு, அதை காப்பாற்றணும். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவனோடு உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு தான் வாழ்ந்திருப்பேன், உம்மையே நான், உம்மோடு தான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பேனா? உம்மையே நான் நினைத்திருப்பேன். நம்மளா கட்ட வேண்டியதான் பாட்டு. அப்படி நானும் தேவனும் என்று இணைந்து வாழ்வதற்காக செய்கிற ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை. 2 கொரிந்தியர் 11:2 உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க என்ன செஞ்சிருக்கிறேன், நியமித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, என்கேஜ்மெண்ட். ஞானஸ்நானம் முடிஞ்சிட்டா நமக்கும் தேவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ எப்போ கல்யாணம்? அவர் வரும்போது தான். இந்த யூத பாரம்பரியத்தில் நிச்சயதார்த்தம் தான் ரொம்ப கிராண்டாக நடக்கும். நிச்சயம் முடிஞ்ச உடனே மணவாளன் அல்லது மாப்பிள்ளை எங்கே போயிடுவார்னா, ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போயிடுவார். மனைவியை விட்டுட்டு
நான் ஒரு வீட்டை என்ன செஞ்சுட்டு வரேன், நமக்காக ஆயத்தம் பண்ணிட்டு வரேன்ட்டு அவர் போய் அவர் சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டிட்டு வருவார். அப்படி தான் இயேசு என்ன செஞ்சுருக்கிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம், திரும்ப வந்து நான் உங்களை என்ன செய்வேன், என்னோடு கூட சேர்த்து கொள்வேன். அப்போ அவர் வர்றதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், காத்திருப்போம். என்கேஜ்மெண்ட்டே நடக்கலைன்னா அப்புறம் உங்களுக்கு யார் வருவா? வருகையில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால தான் ஞான ஸ்நானம் எடுங்கன்னு நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களை வற்புறுத்துகிறோம். 15 வயசு ஆயிடுச்சா ஞான ஸ்நானம் எடுத்துருங்க. நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு எங்களுக்கு என்ன பிராப்தம், ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா வருகையில் என்ன செய்ய முடியாது, ஏன்னா நிச்சயம் பண்ணலையே. அப்போ உங்களுக்கு எந்த மாப்பிள்ளை வருவார், எங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வருவார், கஷ்டம். அதனால் ஞான ஸ்நானம் எடுத்துருங்க. கடைசியாக தண்டனையிலிருந்து விடுதலை. 1 கொரிந்தியர் 10:1-2 வாஸ்து பார்த்தீங்கன்னா, சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம் பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பாருங்கள், ஞான ஸ்நானம் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர், 30 லட்சம் பேருக்கு எங்கே கூட்டு போய் ஞானஸ்நானம் எடுக்க, எல்லாத்தையும் எங்கே இறக்கிட்டார் கர்த்தர், சிவந்த சமுத்திரத்தில் இறக்கி ஏற்றிட்டார். அதுதான் இங்கே போட்டிருக்கு, மேகத்துக்குள்ளாக சமுத்திரத்துக்குள்ளாக அவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார். ஏன் அவங்க ஞான ஸ்நானம் பண்ணப்படணும் அப்படின்னா, அவங்கள யார் பின்தொடர்ந்து வர்றது, பார்வோன் 430 வருஷம் அடிமைத்தனம், பல தலைமுறைகளாக அவங்க விக்கிரகத்துக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அப்படிதான் நாமும். நமக்கு என்னைக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்குது அப்படின்னா, ஞான ஸ்நானத்திற்குள்ளே போய் வெளியே வரும்போது தான் நம்மளை இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த சாபம், பாவம், அக்கிரமம், இந்த விக்கிரக ஆவிகள்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யும், விலகும். நான் சொல்ல புரியுதா? அதுக்கு தான் ஞான ஸ்நானம். ஸோ ஞான ஸ்நானத்துக்கு அப்புறம் இந்த ஆவிகள் எதுவுமே என்ன செய்ய போகிறதில்ல, நம்மளை பின்தொடர போகிறது கிடையாதுங்க. சில பேர் தப்பாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் செஞ்ச பாவத்துக்கு இப்போ அனுபவிக்கிறேன். இல்லை இல்லை, நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இப்போ பண்ண சேட்டை, அது எப்பயோ பண்ண பாவம் கிடையாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களில் அப்படியும் நடந்துச்சா இல்லையா? நிறைய பேருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிடுச்சு. அது என்ன இவன் முன் செஞ்ச பாவமா? இல்லை, அப்போ செஞ்ச சேட்டை. வனாந்திரத்தில் தேவன் அவர்கள் பரீட்சை பார்த்து அவர்கள் விழுந்து போனார்கள். அதனால் ஞானஸ்நானம் எடுக்காத வரைக்கும் பாவம் சாபம் எல்லாம் என்ன செய்யும், நம்மளை பின்தொடரும். ஞானஸ்நானம் எடுத்துட்டோமா, அங்கே எல்லாம் என்ன செஞ்சிருது, ஸ்டாப் ஆகிடுது. புரியுதா? அதனால் தண்டனையிலேருந்து விடுதலை பெறணுமா, ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டோமா, நமக்கு கடந்த கால எந்த தண்டனையும் கிடையாது. நம்புறீங்களா? நம்புங்க. என்ன கிடையாது. சரி, இப்போ நான் முடிவுரைக்கு வர்றேன். எபிரேயர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த சந்ததியை ஆரோசித்து வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கு இதை சொல்றாரு கர்த்தர்? ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு தான் சொல்றாரு. தேவனை விட்டு விலகுகிற இதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒரு தடவை கர்த்தருக்காக நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துட்டோமா, அடுத்து வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரை விட்டு வழுவி போகிறதற்கு ஏதுவான என்ன இருதயம்? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்கு என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாது. ஏன்னா அது யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் தம்முடைய கோபத்திலே ஆணையிட்டார். ஏன் அந்த கோபம் அவங்க மேலே அப்படின்னா, அவங்க இருதயம் தேவனை விட்டு என்ன செய்தது, வலி விலகி போயிற்று. அதனால் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரோடு ஐக்கியமாயிட்டோமா, இனி பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். யாராவது உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுத்து
வாடா மச்சான் அப்படின்னு கூப்பிட்டா போயிருவீங்களா? பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அதனால் கர்த்தரை உறுதியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். இதுதான் ஞானஸ்நானத்தை குறித்த சத்தியம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சு, விளங்கிருச்சு? ஒரு சின்ன நகைச்சுவையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆப்பிரிக்காவில் ஒரு ஊழியத்தை பார்க்கறதுக்காக ஒரு பாஸ்டர் போனார். அங்கே ஒரு லோக்கல் பாஸ்டர் இருக்கார். இவர் பண்ண பிரசங்கத்தில் 3 பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களை கூட்டிக்கிட்டு தண்ணி குறைவாக இருக்கிற ஒரு ஆறு அங்கே போய் இவங்க ஒரு குழி தோண்டினாங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் முங்க முடியாதுல்ல. அதனால் ஒரு குழியை தோண்டிக்கிட்டு அதுக்குள்ளே தான் இறங்குனாங்க. அதுலேயுமே முழங்கால் போட சொல்லிட்டார் பாஸ்டர், அந்த லோக்கல் பாஸ்டர். சொல்லிட்டு நான் முக்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கெஸ்ட்டு பாஸ்டர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆள் இறங்குச்சு. உள்ளே இறங்கிட்டு வெளியே வரும்போது பயங்கர சந்தோஷமாக ஊன்னு பாடிக்கிட்டு ரொம்ப கொண்டாட்டமாக வெளியே வந்தார். நம்ம இவ்வளோ எத்தனையோ பேருக்கு ஞாபகம் கொடுத்துருக்கோம், ஒருத்தன் கூட சந்தோஷமாக வெளியே வந்து எல்லாம் அப்படி தான் வெளியே வந்திருக்கேன். இவங்க தான் 2வது ஆளும் அதே மாதிரி தான். 3வது ஆளும் பயங்கர கொண்டாட்டமாக வெளியே. இவருக்கு ஒன்றுமே புரியலை. உடனே சாப்பிடும்போது அந்த லோக்கல் பாஸ்டர்கிட்ட கேட்டார், நீங்கள் 3 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கீங்க, 3 பேருமே இவ்வளோ சந்தோஷமாக வெளியே வந்தானே, கொண்டாட்டமாக பாடிக்கிட்டு, ஒருவேளை அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்தது? பாஸ்டர், அது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. என்னென்னா, நான் அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜில் இந்த ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னு விளக்கி சொல்லும்போது, பாவத்திற்கு மரித்து நம்ம எல்லோரும் என்ன செய்யப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம்னு சொன்னேன்ல. அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்மளை என்ன செய்ய போகிறாங்க? இப்போ அடக்கம். அப்போ இயேசு வேணும்னா நீ என்ன செய்யப்படணும்? அடக்கம் பண்ணப்படணும். ஸோ அப்படி தான் நினச்சிட்டு அவன் என்ன செஞ்சுருக்கான்? உள்ள இறங்கி இருக்கிறான். ஆனால் நம்ம அவனை வெளியே எடுத்துட்டு அனுப்புகிறோமா, அவனுக்கு பயங்கர சந்தோஷம். நல்ல வேளை நம்ம என்ன செய்யலை, சாகலை அப்படின்னு அந்த சந்தோஷத்தை தான் அவன் கொண்டாடுறான். இப்போ எனக்கு என்னன்னா, அவன் அதுக்கு கூட ஒப்பு கொடுத்துருக்கான் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இது எனக்கு யாரை ஞாபகப்படுத்துதுன்னா, ஈசாக்கை ஞாபகப்படுத்துது. ஈசாக்கு அப்பா என்ன பண்ண போறாரு? கொல்ல போறாரு. ஒப்பு கொடுத்தான்ல. நாங்கள்லாம் அப்படியா கோச்சோ, இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டோங்க. இவ்வளவு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கலன்னா என்ன நியாயம் இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒரு செகண்டு முங்கி எழும்ப போறீங்க, அதில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இதுக்கு ஏன் தாமதிக்கணும்? இதுக்கு ஏன் யோசிக்கணும்? அதனால் தாமதிக்காமல் என்ன செஞ்சிருங்க. சின்னவனாயிரமும் சிறியவன் பெரும்